ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் GSL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ரெண்டிஸ்னாலே வந்து 1 இயர் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அந்த 1 இயர்க்கு வந்து எவ்ரி மந்த் வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். 1 இயர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. அதை வச்சு ஃபியூச்சரில் நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் இதை செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 30 போஸ்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 9,000 இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் June 24, 2024. ஜாப் லொக்கேஷன் வந்து கோவா. ஸோ கோவா வந்து நிறைய பேர் போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கோவாவில் போய் 1 இயர் தங்கி இருந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கோவாவையும் சுற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, goashipyard.in. வேகன்சி டீட்டெயில்ஸ், இந்த டோட்டல் 30 வேகன்சிஸ் வந்து மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 5 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதில் வந்து 3 போஸ்ட் இருக்குது. அப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 போஸ்ட் இருக்குது. அப்புறம் டெக்னீஷியன்லேயே பார்த்தீங்கன்னா IT கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதில் 2 வேகன்சி இருக்குது. அப்புறம் கிராஜுவேட்டில் ஜென்ரல் ஸ்ட்ரீம், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 18 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ கிராஜுவேட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் BE BTech வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸஸ்க்கு வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டிப்ளமோவில் அது ஸ்பெசிஃபிக்கான அந்த டிசிப்ளின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதில் வந்து BA, BSc, BCom இது 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு 9,000 இருக்கும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு 8,000. ஜென்ரல் ஸ்ட்ரீம் அதாவது ஆர்ட்ஸ் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயரில் 9,000, செகண்ட் இயரில் வந்து 9,900 இருக்கும். இது வந்து 1 இயர்க்கான சேலரி, அதாவது 1 இயர்க்கு எவ்ரி மந்த்துக்கு. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவோ அல்லது வந்து ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மெரிட் லிஸ்ட் தான், அதாவது உங்களோட டிகிரியில் நீங்கள் எடுத்துக்க மார்க்கை வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹையஸ்ட் மார்க், நல்ல மார்க் எடுத்துருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி 1 இயர் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கோவாவில் GSLோட அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் வந்து அந்த 24 ஜூனுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ பேஜ் பாட்டமில் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது ரெண்டுமே வந்து இந்த லிங்க்கில் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டீட்டெயில்ஸ், அந்த டிசிப்ளின்ஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஸ்டைஃபண்ட், குவாலிஃபிகேஷன், டியூரேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்புறம் டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து அப்ரெண்டிஸ். பட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்குது. ஸோ 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும். ஃபஸ்ட் இயருக்கு வந்து 9,000, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 9,900. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் வந்து நீங்கள் கோவாலே தங்கி ஒர்க் பண்ணலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒன்லி 2022, 23, 24 இந்த 3 இயரில் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5 இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ரிட்டன் டெஸ்ட் இது இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே மோட் ஆஃப் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் இஸ் ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ உங்கள் மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இது வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸஸ்க்கு. ஃபார் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் கம்ப்ளைஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிகல் டெஸ்ட். ஸோ இது வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு. ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இன்டர்வியூ அல்லது ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் கால் ஃபார் த டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ will not be provided any TADA. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கோவாவில் போய் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவும் தரமாட்டாங்க. உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் நாட் அப்ளைங் இந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஷல் பி லயபிள் ஃபார் ரிஜெக்ஷன். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பும்போது அது கரெக்டான வந்து ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் கேட்டிருக்க மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டி அதில் அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கவரில் வச்சு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர், டேட் இதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்க்கு. ஸோ வெரிஃபிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து போஸ்ட் அனுப்புறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து அனுப்ப முடியுமோ ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக அங்கே போய் ரீச் ஆயிரும்.
ஸோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கவரில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் வச்சு அனுப்பிடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டர்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே போஸ்ட் அனுப்புறதை இமீடியட்டாக அனுப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.